மதுரையில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கத்தினர் தடையை மீறி போராட்டம் நடத்த உள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபு வழங்க கேட்கலாம். மணிகண்ட பிரபு, ஏற்கனவே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த அந்த பகுதி மக்கள் பல கட்ட தொடர் போராட்டங்களை நடத்தி வர்ற நிலையில விவசாயிகளோட இந்த போராட்டம் யார் தலைமையில நடக்க இருக்கு? ஏற்கனவே தடையும் கூட இருக்கு. எத்தனை விவசாயிகள் போராட இருக்காங்க இந்த போராட்டத்துல? ராதா, டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை மத்திய அரசு முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என மேலூர் முல்லை பெரியார் ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் இன்றைக்கு ஒரு மாபெரும் நடைபயண கண்டன பேரணி என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நடைபயண பேரணிக்கு மதுரை மாவட்ட காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் நடைபயணமாக செல்ல அனுமதி கிடைக்காததால் வாகனங்களில் இங்கிருந்து தலைமை தபால் நிலையம், அதாவது மேலூர், அதனை சுற்றி இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து நடைபயணமாக செல்ல காவல்துறை அனுமதி மறுத்திருந்த நிலையில் டிராக்டர்கள், வாகனங்கள் உள்ளிட்டவைகளில் இவர்கள் இங்கிருந்தே பேரணியாக செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் மக்கள் அதிக அளவில் கூடியிருக்கிறார்கள். காவல்துறையினரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேனி எஸ்பி சிவபிரசாத், மதுரை எஸ்பி அரவிந்த் தலைமையில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஜாதி மத பாகுபாடின்றி, கட்சி பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களும் இணைந்திருக்கிறார்கள். இந்த பகுதியை போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய நபர்களிடம் பேசலாம். சார் வணக்கம். இன்னைக்கு என்ன போராட்டத்துக்கு திட்டமிட்டிருந்தீங்க? குறிப்பா நடைபயண பேரணின்னு அறிவிச்சிருந்தீங்க, இருந்தாலும் வாகனங்கள்ல போறீங்க. என்ன பண்ணாங்க, நீங்க என்ன பண்ண இருக்கீங்க சார்? அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எங்கள் இனிய காலை வணக்கம். இன்று மேலூர் தொகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாய சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிரான இந்த நடைபயண போராட்டமானது வெற்றிகரமாக துவங்கியுள்ளது. அதே சமயம் இங்கே கிராமங்களில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80 கிராமங்கள் இருக்கும். இங்கே நரசிங்கம்பட்டியிலிருந்து நத்தம் வரைக்கும் உள்ள கிராமங்கள் அனைத்தும் ஒன்று சேரக்கூடிய இந்த இடமாக இந்த மையப்புள்ளி இருக்கிறது. ஆகவே கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் திரளக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. எங்களுடைய போராட்டம் முற்றிலும் அறவழியில் இந்த போராட்டம் நடைபெற்று வெற்றி பெறுவோம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். இல்ல சார், நீங்க நடைபயணமா திட்டமிட்டு இருந்தீங்க, காவல்துறை அதை அனுமதி கொடுக்கலன்னு சொல்றாங்க. எப்படி போறீங்க அந்த இடத்துக்கு? இல்ல, இப்போதைக்கு வாகனங்கள் வாயிலாக சொல்லியிருக்காங்க. இன்னும் முக்கிய சர்வ வரல. இப்போதைக்கு நாங்க இருக்கிறோம். இன்னும் முக்கிய சர்வ பல ஊர்கள் வர வேண்டிய இருக்கு. வந்த பின்னாடி முடிவு சொல்லுவோம். அதே போல இந்த பகுதியை சேர்ந்த பெண்களும் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்கலாம். மேடம், இப்ப எப்படி இந்த பயணத்துக்கு நீங்க போறீங்க? ஏற்கனவே தடை விதிச்சிருக்காங்க காவல்துறை, நூற்றுக்கணக்கான காவலர்கள்லாம் குவிக்கப்பட்டிருக்காங்க. என்ன திட்டமிட்டு இருக்கு? இது இயற்கையை பாழாக்கக்கூடிய மக்கள் விரோத திட்டம் அப்படின்றதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. எங்களுடைய வாழ்விடங்களை விட்டுட்டு நாங்க எங்க போறது? இப்ப தொடர்ச்சியா 5000 ஏக்கர் சொல்லிட்டு 38,500 ஏக்கர் வரைக்கும் நீங்க சர்வே பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப இந்த 5000 ஏக்கரோட விட போறது கிடையாது. அப்ப தொடர்ச்சியா உங்களுடைய அடக்குமுறைன்றது இருக்க போகுது. இது மக்கள் விரோத திட்டம் அப்படின்றத நாங்க தீர்மானகரமா நம்புறோம். அப்படி இருக்கும் பட்சத்துல பரிசீலனை இப்படியான விஷயங்களை எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை தொடர்ச்சியா நீங்க செய்றீங்க. எங்களுடைய ஒற்றை கோரிக்கை இந்த டங்ஸ்டன் திட்டம் முழுமையாக மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பதுதான். அதற்கு இந்த அரசு மீண்டும் இந்த மக்கள் விரோத திட்டத்தை முன்னெடுக்குமானால் எந்த தடையையும் மீறி எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு மக்களாகிய நாங்கள் இந்த மண்ணை காப்பதற்கு என்றும் முன்னணியில் இருப்போம். அதில் பெண்கள் கூடுதலாக முன்னணியில் இருப்போம். நீங்களே கேட்டிருக்கலாம் ராதா, கிட்டத்தட்ட இந்த பகுதி மக்கள் மேலூரை காப்பாற்ற வேண்டும், குறிப்பாக பல்லுயிர் தலமான அரிட்டாப்பட்டியை காப்பாற்ற வேண்டும். அதற்கு மக்கள் நாங்கள் அனைவரும் இணைந்து, பெண்கள் ஆண்கள் என அனைவரும் போராட இருக்கிறோம். உறுதியாக மத்திய அரசு இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை ரத்து செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இங்கிருந்து வாகனங்கள் மூலமாக அவர்கள் பேரணியாக செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மதுரை தல்லாகுளம் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு மத்திய அரசுக்கு தங்களுடைய எதிர்ப்பை காட்ட இருக்கிறார்கள். ராதா, நிச்சயமா காவல்துறையினரோட தடையையும் மீறி டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட இருக்காங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.